ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா சோகமாக ரூமில் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளே அஞ்சலியோட வாழ்க்கையை அழிச்சிருவோமா, நம்மளுடைய போட்டி பொறாமையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தா. மற்றபடி கார்த்திகை அவளுக்கு ரொம்பவுமே பிடிக்குமே. இந்த சின்ன அவள் பண்ண துரோகத்துக்காக அவள் வாழ்க்கை அழிக்கிறது ரொம்பவே அநியாயம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரியாவும் கார்த்திகை ரொம்ப நெருங்கி பழகிறாங்க. இது எல்லாம் கையை மீறி போயிட்டு கடைசியில் அஞ்சலி பிறந்த வீடு இல்லாத புகுந்த வீடு இல்லாத நிற்கவளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா இணையலுக்கே ரொம்ப சோகமாக இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. நான் கரெக்டான வழியில் தான் போகிறேனான்னு தெரில. கார்த்திகோட நிலைமையை பார்த்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத அத்தைகள் நானே தான் சொன்னேன். அத்தையும் அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டாங்க. இப்போ நான் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் கௌதம். அந்த அஞ்சலியோட பண்ணியிருக்காக நான் எனக்கும் நிறைய துரோகம் பண்ணியிருக்கா. இருந்தாலுமே அவளுடைய வாழ்க்கை எதுக்கும் தப்பா அதை நின்றுக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம முன்னாடியே பேசிட்டோம் இல்லை இலக்கியா, உன்னுடைய மாமாவே இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொன்னதுக்கு அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் சொல்லிட்டாரு. கௌதம் நம்ம இப்போ என்னால் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கியா அதை பாரு, கார்த்தியோட லைஃப் நல்லா இருக்குன்னா பிரியா கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு இன்னும் அந்த அஞ்சலியோட வாழ்க்கை எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கௌதம் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்கு கவலைப்படாத இலக்கியா, கார்த்தியும் பிரியா சேர்ந்தாதானே இவ்வளோ இந்த அஞ்சலியால் பிரச்சனை ஏற்படும். அவங்க சேராத போயிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு என்னங்க சொல்கிறீங்க, அவங்க இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு இருக்காங்க. அதுபோக நீங்களுமே பிரியாவை பிடிச்சிருக்கு, கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன சேர மாட்டாங்க, சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் இலக்கியா, உனக்கு நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கௌதம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த அஞ்சலி பிரச்சனை பண்ணுவான். இப்போ உங்கள் மாமா கையில் போயிட்டு இந்த அஞ்சலியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். அதனால் கூடிய சீக்கிரம் இந்த அஞ்சலிக்கு கார்த்திக் டிவோர்ஸை வாங்கிட்டு அந்த அஞ்சலிக்கு உங்கள் மாமா இப்போ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. அதுவும் போக அந்த மகேஷை லவ் பண்ணிட்டு இருந்தால அவனவே பிடிச்சி கல்யாணம் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கார்த்தியோட கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடக்குமா அப்படின்றது கேட்டதுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மாமா ஸ்ட்ரிக்டாக மட்டும் அந்த அஞ்சலி கையில் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக என்றைக்கும் கார்த்தியோட லைஃப்பில் குறுக்கிட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கௌதம் சார் நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.